ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் டெய்லி விலாக் சீரீஸ். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு நிறைய ரிலேஷன்ஸ் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாம் கதை பேச போகிறோம். மார்னிங்கே தாகமுத்தி வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த மாதிரி பானையில் வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ இது வந்து தாகத்தை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுவோம். கேரளாவில் ரொம்பவே இது ஃபேமஸ். அக்கா தான் எனக்கு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடிக்கிற வெயிலுக்கு சும்மாவே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் கலந்து குடிக்காமல் இந்த மாதிரி பானை தண்ணியில் இந்த தாகமுத்தியை கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கிறதுனால நிஜமாகவே இது ஒர்க் ஆகுது. தாகத்தை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இங்கே டேடி, என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெட்டிங் அட்டன் பண்ண போயிடுவாங்க. எனக்கு வந்து அழைப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் வந்து தஞ்சாவூர் மாமியார் வீடு. ஸோ அங்கே இருந்தனால எனக்கு அழைப்பு இல்லை. அதனால நான் வந்து வீட்டில் இருக்கேன். ஸோ கொஞ்சமாக மந்தி ப்ரிப்பேர் பண்ண எனக்கும் என் பையனுக்கும், அப்புறம் இன்னும் 2 வாண்டூஸ் இருக்காங்க அவங்களுக்கு அளவா. மீதி பேர் நைட் வந்து சாப்பிடுவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ரொம்ப கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தூர ஊரில் வந்து நம்ம வாக்கப்பட்டு போயிருந்தோம் அப்படின்னா இது ஒரு கஷ்டமான விஷயம். அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸை நிறைய மிஸ் பண்ணுவோம். இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸும் பல நேரங்களில் நம்மளால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையாகும். எத்தனை பேருக்கு இது வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ரிலேஷன் எல்லாம் வந்துட்டாங்க. பாருங்க, இதான் எங்கள் ஃபேமிலி. நாங்களாம் என்னைக்கா ஒரு நாளைக்கு தான் இருப்போம். இவங்களெல்லாம் இருங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாங்கன்னா நாளைக்கு அவன் பெருசனை அடிச்சு காட்டுவோம்டா அப்படின்ற அளவுக்கு அடிச்சுக்குவோம். ஈவினிங் போல் பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு பேஸ்லேருந்து எல்லாமே நான் பண்ணது தான். இது வந்து நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்து பண்ணுங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணது. எப்போவுமே ப்ரெட் பீஸா இல்லைனா அந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணுவோம். ஒரு ஹோல் பீஸா வந்து ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். பேஸ்லேருந்து எதுவுமே கடையில் வாங்கக்கூடாது, நாமளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட்லாம் வாங்கி முன்னாடியே ஆக்டிவேட் பண்ணி 1 hour முன்னாடியே அது வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன். நல்லா ரைஸ் ஆகி வந்திருந்தது. ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பேட்சாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் கொலாப்ஸாக வந்திருந்தது. செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணினனால அழகாக வந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணதே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவுட்புட் வரும் நானே நினச்சி பார்க்கல. இது வந்து பன்னீர் பீஸா. ஃபஸ்ட்டு அந்த பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோர்க் வச்சு வந்து குத்தி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பேஸ் வந்து உப்பி வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு மேலே வந்து பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கிட்டேன். அப்படி போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கொஞ்சம் இன்னும் சீஸியாக இருக்கட்டுமேனு சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வெஜிடபிள் டாப்பிங்ஸ்லாம் வந்து பண்ணேன். வெஜ்ஜீஸ் என்னென்ன போட்டிருந்தேன்னா ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். பன்னீர் வந்து தனியாக ஒரு பேனில் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு ஆயிலில் பெப்பரும் உப்பும் போட்டு சாட்டே பண்ணி வச்சுருந்தேன். அந்த பன்னீரை வந்து இதுக்கு மேலே வந்து டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு போட்டுட்டு கடைசியாக சீஸை வந்து ஃபுல்லாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டிருந்தோம். மிச்சம் வைக்காமல் போட்டிருந்தேன். அப்படி இருந்துமே எங்களுக்கு அந்த சீஸ் பத்தலை. இதுக்கு இன்னுமே நிறைய போடணும் போல். இதை வந்துட்டு 360 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிஸ்க்கு 25 மினிட்ஸ்க்கு வச்சு பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இடையில ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த டைமிங் வந்து ChatGPT கேட்ட டைமிங் தான். கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. சீஸும் எவ்வளோ மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. இது வந்து செகண்ட் பேட்ச் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ அந்த பீஸா கட்டர் இல்லைனால எங்களால் கட் பண்ண முடியல. ஸோ கத்தி வச்சுட்டு ஃபோர்க் வச்சுட்டு கட் பண்ணோம். கொஞ்சம் ஈஸியாக தான் வந்திருந்தது. ஹார்ட் ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருந்தது. இந்த ரெசிபி வேணும்னா இன்னொரு ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட. அவ்வளோதான், எங்களோட சண்டே சூப்பராக போச்சு. இந்த மாதிரி டெய்லி விலாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை.